ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை முதலில் பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள் உடல் பலத்தை விட மனபலம் அதிகமான ஒரு மனிதர்கள். எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்களின் வாழ்க்கையில் தான் ஒரு மிக பெரும்பான்மையுடன் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்கள். கனிவான குணத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தாய்மை பண்பு அவர்களிடம் அதிகமாக இருக்கும். பிறரை மன்னிக்க வேண்டும் என்ற குணம் பிறவிலேயே அவர்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். இதனால் என்ன நடக்கும்? உங்களுடைய லாபஸ்தானம் புனிதமடையும், வருமானம் திருப்திகரமாகும், தொழிலில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், புது புது திட்டங்களால் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். புனித பயணங்கள், வெளிநாட்டு முயற்சி, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 4, 7 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவராக தான் இந்த குரு பகவான் இருக்கிறார். அவர் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் லாபஸ்தானம் மிகப்பெரிய பலம் பெறப்போகிறது. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அமையப் போகிறது. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கப் போகிறது. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த முயற்சி கைகூட போகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ஓய்வுக்கு பிறகும் கூட வேலை பார்த்து மகிழக்கூடிய ஒரு காலகட்டம், மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய லாபம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. நவ கிரகங்களில் சுப கிரகம் என்று அழைக்கப்படும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர். அவர் பார்வையின் பலத்தினால் 3, 5, 7 இந்த 3 இடங்கள் புனிதமடைய போகின்றன. பொதுவாக 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடங்களின் ஆதிபத்தியங்கள் எல்லாம் மிக சிறப்பாக மாறப்போகிறது. இதுவரை ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும் எல்லா விஷயத்திலும், அதெல்லாம் உங்களை விட்டு அகலப் போகிறது. ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது. உற்சாகத்துடன் பணிபுரிய போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கடன் சுமைகள் எல்லாம் குறைந்து கவலைகள் உங்களை விட்டு விலகப் போகிறது. உடன் பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கப் போகிறது. உங்கள் மனம் மகிழ்ச்சியில் ஆழப்போகிறது. இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நேரமும் இதுதான். எந்த விஷயமாக இருந்தாலும் வெற்றி பெறப் போகிறீர்கள். உங்களுக்கு தன வரவு தாராளமாக கிடைக்கப் போகிறது. குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறப் போகிறது. பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வரும். படிப்பில் அக்கறை காட்டாத பிள்ளைகளை கூட துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது. விடுமுறை நாட்களிலும் நீங்கள் பணி செய்வதை எல்லாம் விட்டுவிட்டு ஓரிடத்தில் அமர்ந்து வேலையாட்களின் மூலம் வேலைகளை நடத்தி அதில் பெரும் பணம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த நேரத்தை சொல்லலாம். அதுக்கு குரு பகவானின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணையை பற்றி அறிந்து கொள்ளும் இடம் புனிதமடைகிறது. கல்யாண கனவுகள் நனவாக போகிறது. இதுவரை திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறப் போகிறது. கற்பனை செய்தவை அனைத்தும் நனவாகும் நேரம் இது. உங்களுடைய வீட்டில் மங்கள ஓசை கேட்பதற்கான நேரமும் இதுதான். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் பெற்றோர்களின் மணிவிழா இல்லது உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் மணிவிழா போன்றவற்றை நடத்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே நேரத்தில் வெளிநாட்டு பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம்தான். இந்த குரு பெயர்ச்சி காலத்திலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று பார்த்தோமானால் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள். பஞ்சமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்க போவதால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் மனதில் இனம் புரியாத ஒரு பயமும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதே நேரம் குருவையும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மூத்தோர்களுக்கு மிக மரியாதை கொடுங்கள். மனைவி சொல்லை கேளுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராக மாறக்கூடிய தூரம் கன்னிராசி அன்பர்களுக்கு வெகு தொலைவில் இல்லை. இன்னும் ஒரு சில நாட்களில் குரு பயிற்சி நடக்க இருப்பதால் கண்டிப்பாக மகிழ்ச்சி தங்க போகிறது உங்கள் இல்லத்தில்.
இது போன்ற மற்ற ராசிகளின் குரு பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.